சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஓவர்வேவ், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன எவாலுவேஷன், எதுலேருந்து எப்படி வந்துச்சு, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சிஸ்டம் கால்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் பற்றி இருக்கும். ஸோ அதில் மெயினான கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் அது படிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் கால்ஸ் படிங்க. சிஸ்டம் கால்ஸ் எடுத்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது கூடவே ஃபங்க்ஷன்ஸுங்கிற டாபிக் இருக்குது. அது போன தடவை கொஷினில் கேட்டாங்க. மேபி இந்த தடவை வந்து எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்கலாம். அடுத்து டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த டாப்பிக்கே வந்து பார்த்துருங்க. ஓகேவா? சரி, அடுத்தது யூனிட் 2 பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ராசஸ் பற்றி வரும். ஸோ ப்ராசஸ் ஷெட்யூலிங், ஓகேவா? ப்ராசஸ் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணாங்க, ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன், இந்த 2 டாப்பிக்குமே வந்து படிங்க. அதுக்கப்புறம் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், சரியா? இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஐபிசி. அடுத்தது CPU ஷெட்யூலிங் அல்காரிதம். ஸோ இதுலையும் யூனிட் 3லே வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கலாம். ஓகேவா? CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ப்ராப்ளம்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும். அடுத்தது கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். ஸோ ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். அப்புறம் மியூடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செமாஃபோர்ஸில் மியூடெக்ஸ் வரும், 2 மார்க்ஸில் கேட்கலாம். அப்புறம் செமாஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதே வந்து படிச்சிருங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் தாண்டி டெட்லாக்கும் வந்து தனியாக கேட்கலாம். ஓகேவா? டெட்லாக் கொஷின் கேட்கலாம். ஸோ டெட்லாக்னு சொல்லும்போது டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக்லேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, பேங்கர்ஸ் அல்காரிதம் எல்லாமே சேர்த்து தான் டெட்லாக்னு சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் டாபிக். ஓகேவா? ஸோ அதனால் டெட்லாக்கும் வந்து தனியாக என்ன பண்ணலாம், கேட்கலாம். செமாஃபோர்ஸ், கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான். அடுத்து யூனிட் 3 வந்து உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது பேஜிங், ஸ்வாப்பிங், இது ரெண்டுமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இல்லை பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ்னு தனியாக வரும். ஓகேவா? நிறைய வரும். அந்த டாபிக்ஸும் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. எப்படி டிஸ்க் ஷெட்யூலிங்கில் வந்து ப்ராப்ளமேட்டிக் வருமோ அதே மாதிரி பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் ப்ராப்ளமேட்டிக் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அல்காரிதம் வந்து கிளியராக வந்து என்ன பண்ணிக்கோங்க, வித் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்வாப்பிங் கூடவே காண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது விர்ச்சுவல் மெமரி, அதுவும் இதில் தான் வருது. இதுவும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்புறம் டிமாண்ட் பேஜிங், இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். அப்புறம் த்ராஷிங் வந்து பொண்ணுல 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, பிக் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கையும் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ அப்போ யூனிட் 3 பார்த்திங்கன்னா பேஜிங் வச்சு தான் மேக்ஸிமம் இருக்குது. பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், டிமாண்ட் பேஜிங் எல்லாமே வந்து பேஜிங் டாபிக் கீழே வருது. ஸ்வாப்பிங்கும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும். இதில் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ், ஓகேவா? அதாவது டிஸ்க் ஷெட்யூலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ், என்னென்ன அலோகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபைல் டாபிக் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. அதனால் ஃபைல் டாபிக் வச்சு வரக்கூடிய அலோகேஷன் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபைல் ஷேரிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஐஓ சிஸ்டம்ஸுக்குள்ளே என்னென்ன டாபிக் வருதோ அது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், இந்த யூனிட்டை வந்து ரொம்ப சிம்பிள், கொஞ்சமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த டாபிக்ஸில் நம்ம வந்து செலக்டிவாக எடுத்து படிக்கணும். விர்ச்சுவல் மெஷின்ஸ் படிங்க, இல்லைன்னா மொபைல் ஓஎஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. ஓகேவா? மொபைல் ஓஎஸில் ஐஓஎஸும் ஆண்ட்ராய்டும் டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஓகேவா? விர்ச்சுவல் மெஷின்ஸ் கீழே வந்து அதோட நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது, அதை தனியாக படிக்கணும். அது லைட்டாக பார்த்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒன்று, இந்த 2 டாப்பிக்கில் ஒரு டாபிக் நல்லா தரவு பண்ணிவிட்டு ஒரு டாபிக் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காகவும் கேட்கலாம், தியரி கொஷின்ஸும் என்ன பண்ணும், இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பார்ட் சியில் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்லாம் இருக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி ஸ்ப்ளிட்டப்பாக வந்து சில கொஷின்ஸ் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து டாபிக்ஸை வந்து தரவு பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணிக்கணும், ஒரு டாபிக் இருக்குன்னா அதை தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டு டீட்டெயிலாக அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு அதோட டயக்ராம்ஸ் இருந்துன்னா டயக்ராம்ஸை நல்லா பார்த்துட்டு எல்லாம் பண்ணிங்க, அதை வந்து தெளிவாக எழுதுனீங்கன்னா அதில் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கான்செப்ட்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும்.
ஓகேவா? அது தெளிவாக இருந்தால் இப்போ ஒரு ப்ராப்ளம் கேட்காங்களோ அதை வந்து கான்செப்டோடு தெளிவாக படிச்சிருந்தோம், நிறைய சால்வ் பண்ணி பார்த்துருந்தா ஈஸியாக என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.